கந்தபுராணம் பகுதி 25. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நேற்று நாம் 24வது பகுதியை பார்த்தோம். இன்று 25வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அன்றிரவு ஜெயந்தனின் கனவில் தோன்றிய வடிவேலன், ஜெயந்தா, நீயும் தேவர்களும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் விரைவில் வந்து உன்னை மீட்டு உனக்கு பெருமையும் தேடி தரப்போகிறேன். என் தூதன் வீரபாகு இப்போது நீங்கள் தங்கியிருக்கும் நகரில் புகுந்து விட்டார். அவன் பராக்கிரமசாலி. சூரனை நிச்சயம் சந்தித்து அவனை என்னிடம் சரணடைய சொல்வான். அப்படி மறுத்தால் போர் பிரகடனம் செய்ய ஏற்பாடு செய்துவிட்டேன். கொஞ்சம் பொறுத்திரு என்றார் வடிவேலர். ஜெயந்தன் மகிழ்ந்தார். அந்த நேரத்தில் வீரபாகு பல கட்டுக்காவல்களை மீறி ஜெயந்தனும் தேவர்களும் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்குள் வந்து குதித்தான் வீரபாகு. அங்கே பெரும் அதிர்வு ஏற்பட்டது. அவன் ஜெயந்தனிடம், இந்திரன் மகனே, கவலைப்படாதே, நல்ல நேரம் பிறந்துவிட்டது. மீண்டும் நீங்கள் அவரவருக்குரிய பதவியை பெற்று ஆட்சி கட்டிலில் அமரப் போகிறீர்கள். சூரனின் சாம்ராஜ்யம் அழியும் என்று ஆறுதல் கூறி விடைபெற்றான் வீரபாகு. பின்னர் வீரமகேந்திர பட்டினத்தின் தெருக்களில் மற்றவர் கண்ணுக்கு தெரியாத வண்ணம் தன் உடலை மறைத்து கொண்டு நடந்தான் வீரபாகு. சூரபத்மனின் கம்பீரமான அரண்மனையை நோட்டமிட்டான் வீரபாகு. அவனது திறமையை மனதுக்குள் பாராட்டினான். எதிரிகளாக இருந்தாலும் அவனுடைய திறமையை பாராட்டுபவன் எவனோ அவனே நீதிமான். மேலும் இப்படிப்பட்டவர்களே எதிரியின் பலத்தை புரிந்து கொண்டு வியூகம் வகுத்து வெற்றியும் பெற முடியும். புத்திசாலியும் நீதிமானுமான வீரபாகு எதிரியான சூரபத்மனின் திறமையை மனதுக்குள் பாராட்டியதில் வியப்பேதுமில்லை. அரண்மனை வாசலில் கோரை பற்களும் பார்த்தாலே பயந்து நடுங்கும் விதத்திலும் கோர தோற்றமும் உடைய 2 காவலர்கள் ஆயுதங்களுடன் அங்குமிங்கும் உலா வந்தனர். உக்கிரன், மயூரன் என்ற அந்த காவலர்களின் கண்ணுக்கு வீரபாகு அங்கே நிற்பது தெரியவில்லை. வீரபாகு இதை பயன்படுத்தி கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார். அரண்மனைக்குள் நுழைந்து சபா மண்டபத்தில் வந்து நின்றான். சூரபத்மன் மிக கம்பீரமாக இரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான். அதை வீரபாகு கவனித்தான். நெற்றியிலும் உடலிலும் 3 பட்டையாக திருநீறு ஒளி வீசும் ஆபரணங்கள் இவை யாவும் அணிந்து கொண்டு தலையில் கிரீடம் சூடி ஆடம்பரமாகவும் அமர்க்களமாகவும் வீற்றிருந்தான் அந்த சூரபத்மன். வீரபாகு யோசித்தான், இவ்வளவு அமர்க்களம் செய்யும் இவன் முன்னால் நின்று கொண்டு பேசினால் நமக்கு அவமானம் என கருதிய வீரபாகு முருகப்பெருமானை துதித்தான். உடனே சூரன் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை விட மிக அற்புதமான சிம்மாசனம் அங்கு வந்து இறங்கியது. வீரபாகு மகிழ்ச்சியுடன் தன் உருவத்தை திடீரென வெளிப்படுத்தினான். சிம்மாசனத்தை இழுத்து போட்டான். சூரனின் முன்னால் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்தான் வீரபாகு. இதை கண்டு சூரபத்மனும் அவையில் இருந்த மற்ற அசுரர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். சூரன் அதட்டினான், யார் நீ? என் இடத்துக்குள்ளேயே வந்து என் முன்னாலேயே கால் மேல் கால் போட்டு மரியாதையின்றி அமர்ந்திருக்கும் உன்னை யமலோகம் அனுப்பியிருப்பேன். யாரடா நீ? எனக்கு முன்னால் இப்படி கால் மேல் கால் போட்டு மரியாதையின்றி அமர்ந்திருக்கிறாயே, உன்னை யமலோகம் அனுப்பப் போகிறேன் பார் என்று கர்ஜித்தான். இத்தனை கட்டுக்காவல்களையும் மீறி உள்ளே வந்த நீ மாயாஜாலத்தில் சிறந்தவன் என்பதை ஒப்புக்கொண்டு நீ வந்த காரியம் பற்றி கேட்கிறேன். அதை விரைவாக என்னிடம் சொல், இல்லை என்றால் உன்னை தொலைத்து விடுவேன் என்றான் சூரபத்மன். வீரபாகு தன்னை பற்றியும் தான் வந்த விஷயத்தை பற்றியும் தெளிவாக சொன்னான்.
சிவபெருமானின் உத்தரவுப்படி முருகன் தோன்றியுள்ளதையும் ஏற்கனவே தாரகனை கொன்றதையும் சுட்டிக்காட்டி திருச்செந்தூரில் தங்கியுள்ள முருகனிடம் நீ சரணடைய வேண்டும் என்று கூறினார் சூரபத்மனிடம். சூரபத்மனுக்கு மீசை துடித்தது. வீரபாகு தொடர்ந்தான். உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கவும் முருகப்பெருமான் தயாராக இருக்கிறார். நீ உடனடியாக தேவேந்திரனின் மகன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் விடுதலை செய்தால் இது சாத்தியமாகும். உன் ராஜ்யத்தை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றான் வீரபாகு. மறுத்தால் உன் தலை போய்விடும். முருகன் சார்பில் எச்சரிக்கிறேன் என்றான். இதை ஏற்றுக்கொண்டு நடந்தால் உன்னுடைய தலை தப்பியது, இல்லை என்றால் உன் தலை போய்விடும் என எச்சரித்தான். சூரபத்மன் கோபம் கொப்பளிக்க இருக்கையில் இருந்து எழுந்தான். அடே பொடியனுக்கு தூதுவனாய் வந்த பொடியனே, நான் இருக்கையில் எழுந்த பிறகும் என் முன்னால் அமர்ந்திருக்கின்றாயே திமிர் பிடித்தவனே, நான் அந்த பொடியனிடம் சரணடைய வேண்டுமா? என் தம்பியை கொன்ற அன்றைய தினமே அவனை கொல்ல முடிவெடுத்தேன். ஆனால் ஒரு குழந்தையை கொல்வது பாவம் என்பதால் கோபத்தை அடக்கி கொண்டேன். இப்போது அவன் என் ராஜாங்க காரியத்திலும் தலையிட ஆரம்பித்து விட்டான். சிவனிடம் பெற்ற வரத்தால் இந்த உலகையே என் பிடியில் வைத்துள்ள நான் ஒரு சின்னஞ்சிறுவனிடம் சரணடைவதா? நாளையே என் படை அவனை சந்திக்கும். தூதராக வந்து என் முன்னால் சிம்மாசனத்தில் அமர்ந்து உன்னை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். யாரெங்கே? அவனை பிடியுங்கள் என்றான் சூரபத்மன். வீரபாகு ஆவேசமானான். இருந்த இடத்தை விட்டு எழாமலேயே, ஏ சூரனே, தூதுவனாக வந்த இடத்தில் உன்னை ஏதும் செய்யக்கூடாது என்பதால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன். இல்லாவிட்டால் உன் தலையை இந்நேரம் நானே நொறுக்கியிருப்பேன். என் தலைவன் முருகனை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை இனி ஒரு முறை சொல்லாதே என கர்ஜித்தான் வீரபாகு. இதை கேட்டதும் சூரபத்மன் கை கால்கள் நடுங்கும் அளவுக்கும் முகம் செவக்கும் அளவுக்கும் ஆவேசமாகி, பிடியுங்கள் அவனை, கட்டி வைத்து உதையுங்கள் அவனை என்றான். சூரபத்மனின் ஆட்கள் வீரபாகுவை பிடித்தார்களா இல்லையா என்பதை நாளைய கந்தபுராணத்தில் 26வது பகுதியில் பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.